ஏன் அடிக்கிறான்னு சொல்லி எல்லாரும் தந்தா அப்படியே அடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாட்டினால ரோட்ல வந்து எப்படி கியூல நின்னாங்களோ அதே சிஸ்டம் மறுபடியும் வந்து வருது. ஸ்கூல் போயிட்டு வந்த பசங்கள்ல இருந்து அண்ட் வந்து சின்ன பிள்ளை வச்சிருக்கிறவங்கல இருந்து எல்லாரும் பயங்கர லோட் ஆகிட்டு இருக்கிறாங்க. பட்டா வேணுமோ பைக் வேணுமோ இந்த பக்கம் பஸ்காராக்கள் கொண்டு அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாட்டில் ஒரு யுத்தம் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தவங்களை வந்து அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க, அந்த மண்ணெண்ணெய் அந்த பெட்ரோல் எல்லாம் வந்து கேனில் அடிச்சு கொண்டு ஸ்டாக் பண்ணுறாங்க. நிஜமாவே பெட்ரோல் வந்து நிற்க போதா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு வர்ற வழியில் எல்லா பெட்ரோல் செட்லையும் இதே மாதிரி ஃபுல்லாக க்ரௌட் ஆகிட்டாங்க. பெட்ரோல் வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு வவுச்சர் வந்து அடிச்சுட்டு போயிருந்தது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே தீவா. ஓகே, சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இலங்கையில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாட்டினால ரோட்டில் வந்து எப்படி கியூவில் நின்னாங்களோ அதே சிஸ்டம் மறுபடியும் வந்து வருது. என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இப்போ நடந்து கொண்டு இருக்கிற யுத்தத்தால் நிறைய இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுகள் அப்படி வர போகணும்னு சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டாங்க. இந்த யாழ்ப்பாண சைட், அதாவது வடக்கு பக்கம் வந்து நிறைய இந்த போலியங்களில் நிற்கிறது, இந்த இப்படி செட்டில் அடிப்படி படுற மாதிரி நாங்கள் வந்து இந்த காணொலியில் பார்த்தினாங்க. இப்போ அதே மாதிரி வந்து இங்கேயும் நடந்துருக்கு. ஸோ நாங்கள் எதிர்த்தியாக போய் கொண்டிருக்கீங்களே ஒரு பார்த்த செட் தண்ணி வரக்குள்ள எல்லா செட்டுகள்லையும் இதே மாதிரி போனியில் மக்கள் பதற்றத்தோட லைன் பண்ணி இந்த பெட்ரோல் அடிச்சு கொண்டிருக்காங்க. என்ன பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருமோன்னு சொல்லி. ஸோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்குறோம். உண்மையிலே என்ன நடக்குதுன்றதை காட்ட போகிறோம். அப்பாடே, இப்போ என்ன சொன்னால் உண்மையிலே நாங்களே பெட்ரோல் அடிக்கலான்ட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு சொல்லி நினைச்சு வரல. சொல்லப்போனால் எங்கள்கிட்ட ஆட்டோ வந்து ரிசர்வ் ஆகிட்டுது. ஸோ அதுக்கு வேண்டி தான் நின்று நாங்கள் என்ன பிரச்சனை ஒருத்தங்கள்ட்ட கதை கேட்டு ஒருத்தங்க சொல்லி போகிற வாரம் எல்லா பேருமே கியூவில் நிற்க தொடங்கிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் பஸ்ஸு, இந்த பக்கம் பட்டா படி கார் அப்படின்னு சொல்லி 3 வீலர்னு சொல்லி எல்லா வாகனங்களையும் அப்படியே போலி பண்ண தொடங்கிட்டாங்க. நாங்கள் உண்மையிலே பெட்ரோல் தட்டுப்பாடானோ இல்லை என்ன விளக்கம் அப்படின்றத வந்து நாங்கள் எல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, என்னோட சொன்னால் வந்து உண்மையில் நிஜமாகவே பெட்ரோல் வந்து நிற்க போதா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு வர்ற வழியில் எல்லா பெட்ரோல் செட்லையும் இதே மாதிரி ஃபுல்லாக க்ரௌட் ஆகிட்டாங்க. அப்படியே ரோடெல்லாம் வந்து டிராஃபிக்காக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த சைடில் வந்து அப்படி நீ ஆட்டோக்கள் அடிக்க தொடங்கிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இல்லை. இப்போ பழைய முறைப்படி மறுபடியும் வந்து பெட்ரோல் இல்லாமல் அந்த ஒரு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் வந்து எல்லா பேருக்கும் டங்கு பாரு கிழிஞ்சிரும். ஏன்னு சொன்னால் நம்மளோட தொழில் வந்து கெட்டு போயிடும். நம்மளை மாதிரி 1000 பேர் 1000 தொழில் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட தொழிலுமே வந்து கெட்டு போயிடும். இந்தியாவில் சைடில் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக பார்க் பண்ண தொடங்கிட்டாங்க. பெட்ரோலும் வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு வவுச்சர் வந்து அடிச்சுட்டு போயிருந்தது. அண்ட் அதே மாதிரி நிறைய செட்டுக்கு வந்துட்டு நார்மலாக பெட்ரோல் வருது. பட் இருந்தாலும் எதுக்காக இப்படி போலியில் நின்று பெட்ரோல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. உண்மையில ஒரு நாட்டில் ஒரு யுத்தம் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தவங்களை வந்து அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே நம்ம வந்து பெட்ரோல் அடிக்கிறாங்கடா. பெட்ரோலுக்கு மட்டும் இந்த கியூ கிடையாது, டீசல் அடிக்கிறதும் அந்த சைடில் வந்து கியூ ஆகுறாங்க. ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைன்னா அந்த 2 நாட்டிலையும் நடக்கிற ஒரு பிரச்சனை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள்லாம் வந்து எப்படி ஒரு தாக்கத்தை வந்து விலகிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பல வகையில், அதாவது பயணம் செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுது. உங்களுக்கு தெரியுமா, நிறைய ஏர்போர்ட்டில் வந்துட்டு நிறைய ஃப்ளைட்டோட டைமெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் வந்துட்டு அவங்கள்ட்ட பாதைகளை கூட மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறதா வந்துட்டு நிறைய நியூஸ்கள் வந்து வெளியாகிட்டு இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே இதுவும் ஒன்றுன்னு சொன்னால் வந்து இது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்ம வந்து பெட்ரோல் எப்படி அடிச்சு எடுக்க போகிறோன்றது தெரியாது. இந்த பார்க்கில் தொங்கலில் தான் நம்ம ஆட்டோ வச்சுட்டு இதில் வந்து அடிச்சு எடுக்கணும். எப்படி தெரியல, வந்து அடித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இப்போ கேன் இதில் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற பக்கங்கள்லாம் வந்து நிறைய வாகனங்கள் வந்துட்டு அப்படி போலியில் அடிக்க வச்சுட்ருக்காங்க. பாருங்க, நம்ம ஆள் வந்து லைனில் நிற்கிறார். அவர் வந்து லைன் ஆகிட்டார். அப்புறம் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடும் சொல்லி. ஆனால் நான் இன்றைக்கு வந்து நியூஸ் பார்த்தேன். நான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் 2 மாதத்துக்கு போதிய அளவான எரிபொருட்கள் எல்லாம் வந்து இருக்காம், இலங்கைகிட்ட ஸ்டாக் இருக்காம், இலங்கை அரசாங்கத்திட்ட. ஆனால் அது முடிஞ்ச பிறகு தான் என்ன நடக்கும்ன்றது வந்து தெரியல. ஆனால் இப்போ வந்து இந்த அளவில் க்ரௌட்டில் எதிர்ச்சியாக நாங்கள் காலையில் போகல அவ்வளோ க்ரௌட் இல்லை. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக திரும்ப க்ரௌட் ஆகிட்டாங்க. அந்த கொரோனா டைமில் எப்படி அவதிப்பட்டமோ அந்த பெட்ரோல் இல்லைன்ற மாதிரி வந்து
ஸோ இப்போயும் வந்து அதே மாதிரி செட்டில் வந்து ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் வார செட்டில் எல்லாமே வந்து இதே க்ரௌட்லாண்ட் இருந்தது. முக்கியமாக வந்து என்னதுக்காகன்னு சொல்லி தெரியும், நடந்து ஒரு போர் எந்த அளவில் போய் முடியும்னு சொல்லி தெரியல. உண்மையாக வந்து இன்னும் போய்கொண்டு தான் இருக்குது, இப்போ தான் போகுது அந்த யுத்தம். ஸோ எல்லாருமே நீங்கள் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தம். ஸோ அது வந்து இன்னும் உக்கிரமடைஞ்சால் கண்டிப்பாக அங்கேருந்து வார எரிபொருட்கள் எல்லாம் வந்து தடப்படும். அதால் வந்து திரும்பியும் வந்து இந்த பெட்ரோல் இல்லாத நிலைமை, பெட்ரோல் டீசல் இல்லாத நிலைமைகள் நிலவும்ன்றதுக்காக தான். ஆனால் இப்போயும் யாழ்ப்பாண பக்கம் வந்து கடுமையாக அந்த க்ரௌட் வந்து இருக்குது. அதாவது அந்த செட்டுகள்லன்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணுறாங்க. இப்போ எங்களோட ஊர்லேயும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் பாருங்க, அது மீண்டும் மீண்டுமா அதான் என்ன ப்ரோ திரும்ப மீண்டும் மீண்டுமா? அதான் இனி விடிய இனி போலியில கிடக்குறான். அந்த நாட்டுல சண்டை கிடக்கு, இந்த நாட்டுக்காரனும் கஷ்டப்பட போறான். மாட்டு வண்டியில் தாண்டா உங்களுக்கு சரி. அது இப்ப என்ன அப்புறம் லாஸ்ட் அங்க கேன்ல அடிக்கிறாங்கடா. கேனும் இல்ல, கேன்ல அதை அடிக்கிறாங்க. அதான் ஆட்டோக்கு லேட் ஆகுது. அப்புறம் கடைசி 1000 ரூபாய்க்கு அடிச்சு கொண்டு உள்ள போட போறான். அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போறது தேவைப்படும், அதுக்கான அடிச்சு கொண்டு போட போறாங்க. என்ன விளக்கம் சொல்லி சொன்னா, ஆனா 2 மாதத்துக்குரிய அளவான பெட்ரோல் இருக்காம சொல்லி இருக்காங்க. அப்ப ஏன்டா அந்த பொருளையை நம்பி ஏன்டா சும்மா அப்படி என்னதுக்கா இந்த க்ரௌட்னு சொல்லி தெரியல. என்ன மறுபடியும் பெட்ரோல் இதெல்லாம் தட்டுப்பாடு 2 மாதத்துக்கு போதுமானது இருக்குன்னு சொன்னவங்க. அப்ப ஏன் திரும்ப யாழ்ப்பாணத்தில் க்ரௌட் நிஞ்சு க்ரௌட் ஆயிடும். அப்படிதான் க்ரௌட் ஆரிய பொருளையை கிளப்பி இருக்காங்க. அதான் பிரச்சனை. அப்ப பெட்ரோல் எல்லாம் இருக்கு, பிரச்சனை. அப்பயே ஆறுதல் அடிக்கலாம். போய் அவர் செட்காராங்களே சொல்றாங்க பெட்ரோல் இருக்கு தம்பி, ஏன் அவதிப்பட்டு அடிக்கிறாங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு தான் வந்த ஆண்டு சொல்றாரு அவரு. ஓ இப்ப அவரை கழிச்சுட்டாண்டா அவரோட தெரியாது என்னது ஜனங்களுக்கு பொருள் அது தெரியா. அந்த பெட்ரோல் இப்பயும் வந்தாம்டா அவர் என்ன நம்மளோட 3வது ஆட்டோவானிக்கு நீ என்ன மழை தலைவரோடா பாருங்க. அந்த மண்ணெண்ணெய் அந்த பெட்ரோல் எல்லாம் வந்து கேனில் அடித்து கொண்டு ஸ்டாக் பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து என்ன சொல்கிறேன், இந்த அப்படி கேன்கள் அடித்து கொண்டு ஸ்டாக் பண்ணி வைக்கிறதால சம்டைம் வந்து பெட்ரோல் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெரியல, இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வந்து எல்லாமே வந்து கேன்களில் தான் அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன எவ்வளோ என்னதை அடிச்சு போகிறீங்க? அப்படி ஓட்டம் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லையா பண்றாங்க, அப்புறம் அதுக்குள்ளே அடிக்கிறாங்க. ஆரே பொருளையை கிளப்பி விட்டியான். பெட்ரோல் அடிக்கிறோம் என்ன எங்கட ஆட்டோக்கு பெட்ரோல் இல்ல மாங்காட்டு ரஜிரேஷ் ஆயிட்டு அதுக்கு பெட்ரோல் அடி நிக்கிறோம். சைக்கிள் பெட்ரோல் அடிக்கிறது அது கேன் கட்டி தந்திருக்காங்கடா. எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் முதல்ல அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு டைம்ல நைட்ல உண்டு பைக்கை வச்சுட்டு, அதாவது முதல் நாள் நைட்டே உண்டு பைக்கை வச்சுட்டு, எந்த பைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி கிடந்தது ஒரு அங்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நைட் ஃபுல்லா அந்த பைக்கு காவல் கிடக்கும். பாட்டு படிச்சுட்டு அந்த எந்த பைக்கை வச்சுட்டு போனா பைக்ல இருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க சரியா. அதுல பைக்கை வச்சுட்டு பைக்கு பக்கத்துலேயே நிற்று 20 ரூபா மாறி மாறி நிக்கணும். பகல் டைம்ல பைக்கை மூடி வச்சு போட்டு நில பைக்கை பார்த்துருக்கிறேன். பைக்கை பார்த்துருக்கிறேன். புறவு பெட்ரோல் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சு அதுவும் வந்து கண்ட்ரோலா தான் நடிப்பாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் நடிப்பாங்க. அந்த டைம்ல எனக்கு ஒரு போலீஸ் பிரச்சனை வந்தாடாப்பா, ஒரு செட்டி பிரச்சனையை பற்றி போட்டுடாப்பா. அது வீடியோ அது எத்தனை வருஷம் இருக்கும்? அது இப்போ 4-5 வருஷம் இது ஆரம்பிச்சது 2022 2023 அந்த டைம். அம்மாடா என்னண்டு அதை அடிச்சா போறான். பசிக்குதே இதை அடிச்சா போறான். ஸ்டாக் முன்னாயிட்டம் இது வந்து, அதாவது ஒன்று கேனில் அடிச்சு கொண்டு போயிட்டு வைக்கிறது. ஏன்னா முன்னாயிட்டபடி எப்போ இந்த க்ரௌட் வந்துருக்கு? இப்போ ஒரு 10 மணி போல இருக்கு ப்ரோ. ஓ இப்போ வந்தேன்
கிரவுட் ஆயிடுது என்று சொல்லி. காலையில் போகலாம் கிரவுட் இல்லை. ஓ சரி அப்போ பெரிய பிரச்சனை இருக்கு. சண்டை முடிக்காங்க கிரவுட்டால சண்டை ஏற்காராக மேனேஜ் பண்ணலாம் போய் பாருங்க. இந்த கேனில் அடிக்க சொல்லி ஏன் அடிக்காங்களா? கேனில் அடிக்கடான்னு சொல்லி எல்லாரும் தந்தா அப்படியே அடிக்கிறேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு வாகனங்கள் அடிங்க. வாகனங்கள் கிரவுட்டா எனக்கு தெரிஞ்சு அங்கே போகுது. உண்மை அதுக்கு விடுவதில்லை, ஜனங்கள் விடுவதில்லை. ஒன்று நீங்கள் அதை சொல்லி புரிய வைக்கலாம் தானே வேட்டை இருக்கு. கடவுளே என்னடாப்பா செய்யறே, இந்த பக்கம் வாகனங்கள் ஃபுல்லா அங்கால பட்டா வேணுமோ பைக் வேணுமோ, இந்த பக்கம் பஸ்காராக்கள் கொண்டு அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு பெட்ரோல் இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ இன்ஃபர்மேஷனை கொடுத்து கொண்டு இருக்காங்க. அப்புறம் அதாவது செட்டுக்காரர்களே தாராளமாக சொல்றாங்களா அந்த தேவையான அளவுக்கு பெட்ரோல் இருக்கு, நீங்க இந்த அளவுக்கு அடிப்படி பட தேவைன்னு சொல்லி. ஆனா மக்கள்கிட்ட யார் இந்த ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லி தெரியாது. வந்து அடிபடி பட்டி கொண்டிருக்காங்க. ஸ்கூல் போயிட்டு வந்த பசங்கள்ல இருந்து அண்ட் வந்து சின்ன பிள்ளை வச்சிருக்கிறவங்கல இருந்து எல்லாரும் பயங்கர லோட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இது தேவையே இல்லாத ஒரு லோடு நினைக்கிறேன். பெட்ரோலியத்தாலேயே வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தி வந்து வெளியாகிருந்தா நம்பலாம். ஆனா யாரோ புரளியை கிளப்பி விட்டதுக்கு இவ்வளவு வந்து கூட்டமா வந்து பெட்ரோல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னா இப்போதான் வந்து ஒரு பவுச்சர்ல வந்து அடிச்சுட்டு போறாங்க. அது கிடையாது இவ்வளவு கூட்டம் வந்து அடிச்ச பவுச்சர்ல அடிச்சதை வந்து ஸ்டொக் எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க போல. இங்க வரல கேனல் அவங்க கொண்டு வந்து அடிக்கிறாங்க. அதுதான் சரி அரே பெட்ரோல் இருக்குடா, ஏன் அவதிப்படுறது? உனக்கு ஆறு இன்ஃபர்மேஷன் இங்கே வா. உனக்கு ஆறு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருந்து சொல்லு. ஆட்டோ கொஞ்சம் அடிச்சுடுவோம். ஆட்டோ வாங்க நாங்களும் அங்கே கிடக்குறோம் வெயிலுக்குள்ள. எல்லாரும் கேன் எடுத்து வந்தா நாங்களும் கேன் எடுத்து 2 கேன் வச்சு ரெண்டு கையிலே அதான் வேறு வெயிலுக்கு கிடக்கு. நாங்கள் ஆட்டோ தள்ளியே இல்லை போகண்டாப்பா சும்மா அடிச்சிருக்காப்பா அம்மா உள்ளே பார்த்துருக்கீங்க பள்ளிக்கூடத்தில் ஏற்ற போகணும். மட்டும் நடந்து போயிட்டு 6 பிள்ளைல கடத்தி போனா நம்ம பொண்ணு யாரா பதில் சொல்றது. 3 மணிக்கு எந்த ஸ்கூல்ல அவரு விட்டு பிள்ளைய பார்த்து நிக்கிறா. அப்ப 1 மணில இருந்து அரை மணி நேரம் கிளாஸ் வைக்கிற பிள்ளைகளுக்கு கிளாஸ் முடிச்சு பார்த்து நிக்க பிள்ளை. வெற்றியா கண்டிட்டு வரோம். நல்லா இருக்கு வந்துட்டோம் அண்ணா வந்துட்டோம். என்ன ஸ்கூல் படிக்கலாம் வந்து நிற்கிறேன். ஓகே பார்த்துருப்பீங்க சனம் வந்து இவ்வளோக்கு நெரிசலாக இருக்குது, எவ்வளோ அடிபடி படுறாங்க அப்படி சொல்லி. நான் நியூஸ் பார்த்தேன். நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நியூஸில் சொல்லியிருந்தவங்க இலங்கை அரசாங்கத்திட்ட 2 மாதத்துக்கு தேவையான எரிபொருட்கள் எல்லாம் வந்து இருக்குது, ஸ்டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ செட்காராக்கள் சொன்னவங்க வந்து ஏன் இவ்வளோ க்ரௌட் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியல ஏனெண்டா தேவையான பெட்ரோல் இருக்குது, அதாவது பெட்ரோலோ டீசலோ எல்லாமே இருக்குது, எரிபொருட்கள் இருக்குது.
ஆனால் அப்படி இல்லைன்னாலும் திரும்ப ஒரு ஒன்றா வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது சிச்சுவேஷன். ஆனால் திடீரென்று இந்த க்ரௌட் கூடினதுக்கான இது வந்து எங்களுக்கும் தெரியலை. பொய்யான வதந்தியை பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வட மாகாணத்தில் வந்து நிறைய க்ரௌட் இதே மாதிரி அடிபடிப்பட்டு போய் பெட்ரோல் அடித்தது செட்டு லைன் ஆகி நின்றதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கால சைடில் இருந்த அந்த இதுதான் அதை தாண்டி வந்து இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற அந்த பயத்தாலையும் மக்கள் சண்டையும் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னாண்டா நேரத்தில் அனுபவப்பட்டவங்க தானே கொரோனா டைமில் வந்து லைனில் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட செட்டில் இருந்து ஒரு 500-600 மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம். இதெல்லாம் தாண்டி எங்கட நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ற அந்த ஆத்துக்கட்டு வரைக்கும் வந்து வாகனங்கள் வந்து லைன்ல நின்று அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது 2-3 நாள் வந்து லைன்லேயே கிடந்து அடிப்பாங்க. ஸோ அப்போ அந்த கஷ்டத்தை பார்த்த மக்களுக்கு திடீரென்று இப்படியான ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரப்போகுதுன்னு சொல்லி சிலக்குள்ள வந்து ஒரு முன்னாயத்தம் இந்த சுனாமி வரப்போன்னு சொன்னா துணியை கட்டிட்டு ஒரு மேட்டு நிலத்தை பார்த்து ஓடுற மாதிரியும் வெள்ளம் பரப்ப அப்படி சொன்னா வந்துட்டு தேவையான பொருட்களை கட்டி எடுக்கிற மாதிரியும் இப்போ ஒரு தடவை தான் அவசரப்பட்டவங்க பெட்ரோலால. இப்போ இந்த பெட்ரோல் பிரச்சனை வரப்போ ஆயுதப்படுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் உண்மையிலே அவசரப்பட்டு ஓடி பெட்ரோல் செட்டில் எல்லாம் இப்போ நீங்கள் இப்போ என்னென்னா அதில் காணக்கூடிய மாதிரி இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே நிற்கிறவங்க பெட்ரோல் முடிய போது கிரியா வந்தாடி டீசல் முடிய போது கொண்டு வாகனத்தை கொண்டு 5 வார க்ரௌட்டாக இருக்குன்னு. ஏன்னா இதில் போக்கில் பார்த்தா அந்த இடத்துல வந்து அவ்வளோ க்ரௌட்டாக இருந்து கொண்டு இருக்குது. அப்போ அதை பார்த்தோன்னே வந்து ஒருவேளை இது உண்மையாக தான் இருக்குமோ, உண்மையிலே டீசல் பெட்ரோல் எல்லாம் முடிய போதோ, அப்போ நம்மளும் போய் அடிச்சு வைப்பு பண்ணுறதுக்காக அந்த ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து வாகனங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து சம்டைம் முக்கியமான தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க, வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் பயப்பட்டு அந்த வாகனங்களை கொண்டு டீசல் அடிப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இந்த பொய்யான வந்து பரப்பாங்க ஒரு பேர் முடிய போல வந்து அடிங்கன்னு சொல்லி. ஸோ ஆறுதலாகவே நீங்கள் இது செய்யலாம் அப்படின்னு சொன்னாலும் இலங்கை அரசாங்கத்தால் அறிவிப்பாங்க. அதை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் வந்து உங்களுக்கான ஒஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்து வெளியில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. என்னோட சொன்னால் இதில் சோகமான ஒரு விஷயம், குழந்தை பிள்ளைகளை கைப்பிள்ளைகள் வந்து தூக்கிட்டு வந்து அவர்த்த நிற்கிறாங்க, ஸ்கூலுக்கு போய் அந்த பசங்க வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை, இந்த அளவுக்கு வெயிட் பண்ணி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பயும் வந்து அதில் நிற்கிற எல்லாருமே குவாலிட்டி சொல்லி க்ரௌட் ஆகி கொண்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நாங்கள் என்ன அப்லோட் பண்ணுறோம்னா நீங்கள் அடிங்கோ முக்கியமான சொன்னால் ஃப்ரீயாக இருக்க செட்டுகளில் போய் அடிங்கோ. க்ரௌட்டில் அடிபட்டு போய் நீங்கள் சண்டை பிடிச்சி அந்த பெட்ரோல் எல்லாம் அடிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா தேவையான பெட்ரோல் இருக்குன்னு சொல்லிக்காங்க. அப்படி இருந்தாலும் ஆஃபீஸில் நியூஸ் வந்தவரும் நீங்கள் அப்படியான முன்னாய்த்தங்கள் வந்து செஞ்சு கொள்ளலாம். ஓகே, உண்மையாக வந்து நாங்கள் அதுக்காக தான் இந்த காணொலி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து சண்டையில் நடந்து கொண்டிருக்கீங்க, பழைய ஞாபகம்லாம் வண்டியில் ஓடுது. ஸோ வந்து போலியான செய்திகளை கண்டு ஏமாறாதீர்கள். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு விளம்பரப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ ஒஃபிஷியலான ஒரு நியூஸ் வரும் வரைக்கும் சும்மா நீங்கள் போய் அடிபடிப்பட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆறுதலாக வந்து எல்லாரும் அடிச்சு முடிய போய் நீங்கள் வந்து போய் அடிச்சு கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நிறைய இந்தியாவுக்கு நிறைய ஃபீல் செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்ரோல் பேங்க்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற பேங்க்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் வந்துட்டு ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா பயங்கர வெயில் வர கொடுத்துட்டு இருக்கு, கைப்பிள்ளைகளை கொண்டு வரும்போது அது மனதாகமாக இருக்குது. ஏன் நாங்கள் திரும்ப சொல்கிறோம்னா செட்காராக்கள் தான் சொன்னவங்க ஏன் இப்படி க்ரௌட் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியா. எங்கள்கிட்ட போதிய அளவான எதிர்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இது க்ரௌட் ஆகிறது வந்து என்னன்னு சொல்லி தெரியல தம்பி, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. அதாவது போலியானதை பரப்புறாங்கன்னு சொல்லி இப்போ அந்த செட்காராக வந்து சொன்னவங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த நியூஸை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, இப்போ எங்களோட மாவட்டத்தில் எங்களோட கள நிலவரம் வந்து இப்படி இருக்குது, உங்களோட மாவட்டத்தில் உங்களோட கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இல்லை கமாலில் சொல்லிக்கணும். நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, இது வந்து சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்ச ஒரு உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தயவு செய்து போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம். ஸோ வந்து போலியான தகவல்களுக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்க பரப்புரை செய்ய வேண்டாம். சந்திக்கலாம்.